அதாவது தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இளம் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹீரோஸால் இன்ஸ்பயர் ஆகிவிட்டு வந்திருப்பாங்க. அதாவது டைரக்டர்ஸால் இன்ஸ்பயர் ஆகி வந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து பெரிய 2 ஹீரோக்களுக்கு ஃபேனாக இருப்பாங்க. ஒன்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஃபேனாக இருப்பாங்க, இல்லை உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஃபேனாக இருப்பாங்க. ஸோ அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஃபேனாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் கார்த்திக் சுப்ராஜ். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா மற்ற டைரக்டர்ஸாக இருந்தால் தன் ஹீரோவை தவிர வேறு யாரையும் புகழ மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. தன் ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுது மட்டும் பார்த்தீங்கன்னா ட்விட் போடுவாங்க, வாழ்த்துவாங்க, பாராட்டுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற ஹீரோக்களோட படங்கள்னா கப் சிப்புன்னு ஆகிடுவாங்க, அதை பற்றி வெளியே பேசவே மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை எல்லாரும் மனம் திறந்து பாராட்டுறாங்க. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகன் அப்படிங்கிறல ரஜினி படம் மட்டும் வந்தால் மட்டும் அதை பார்த்து கொண்டாடுறதில்ல, ட்விட் போடுறதில்ல. யார் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி அந்த படத்தோட டீசரோ ட்ரைலரோ சிங்கிளோ ஏன் போஸ்டர் ரிலீஸ் ஆனால் கூட அது நமக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே அதை ஷேர் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லுவார், பாராட்டவும் செய்வார். அதுதான் கார்த்திக் சுப்ராஜ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து நம்ம தல அஜித்தோட விடாமுயற்சி படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதை பார்த்து பாராட்டி தள்ளியிருக்காரு. குறிப்பாக வந்து ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விடாமுயற்சி ட்ரைலர் இஸ் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங், எக்ஸைட்டிங் டு சி அஜித் சார் இன் இன்டென்ஸ் த்ரில்லர். அதாவது அஜித் சாரை நம்ம ஆக்ஷனில் பயங்கரமாக பார்த்துருக்கோம், ஆனால் இது வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு த்ரில்லர் படத்தில் அஜித் சாரை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குதுன்னு புலங்காகிதம் அடைஞ்சிருக்காரு. அதோடு நிறுத்தினா பரவாயில்ல, மகிழ் திருமேனிக்கும் அனிருத்துக்கும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் உள்ளிட்ட ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை பார்த்த விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், கமல் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஏன் ட்ரூ ஃபேன் ஆஃப் சினிமா. என்ன தான் ரஜினி ரசிகர் இருந்தாலும் அதெல்லாம் ரெண்டாவது தான், இவர் முதல்ல சினிமா ரசிகன் அப்படிங்கிறத கார்த்திக் சுப்ராஜ் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு வராரியா அப்படின்னு ஒரு பக்கம் பாராட்டு கிடைக்குது. இன்னொரு பக்கம் சூர்யா ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ இது மற்ற படத்தை பார்த்துக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ட்டு தயவு செஞ்சு உங்கள் கவனத்தை முழுக்க முழுக்க நம்ம சூர்யாவோட ரெட்ரோ படத்தில் மட்டும் வைங்க ப்ரோ, படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் பிச்சுக்கணும் பார்த்துங்க அப்படின்னு அவரை செல்லமாகவும் திட்டவும் செய்கிறாங்க, கண்டிக்கவும் செய்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூர்யாவின் ரெட்ரோ படத்தை வேறு லெவலில் பண்ணியிருப்பாரா இல்லையா என்று.